ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பீமா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கோபிச்சந்த் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மாளவிகா சர்மா நடிச்சிருக்காங்க. பிரியா பனிசங்கர் மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஹர்ஷா அவர்கள் தான் இந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 25 தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா கலையரசன், சாண்டி, அம்மு அபிராமி, கௌரி கிருஷ்ணா மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் தான் இந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான டென்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீநாத் பாசி, ஜோபின் ஜாகிர், கணபதி மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் சிதம்பரம் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பிப்ரவரி மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 3 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தி காட் லைஃப் ஆடு ஜீவிதம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அமலாபால் நடிச்சிருக்காங்க. ஜிம்மி மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பிளஸி அவர்கள் தான் இந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.